டாக்டர், நான் ஸ்கேன் பண்ணேன். என்னோட யூட்ரஸில் வந்து கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபைப்ராய்ட்ஸ். ஸோ 2-3 கட்டி இருக்குது. சைஸ் வந்து ஒரு 1 to 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பெரும்பாலும் கர்ப்பப்பை கட்டி அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸ். இது வந்து சாதா கட்டி தான். இது வந்து பினைன். கர்ப்பப்பை கட்டிக்கும் கேன்சருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் மோஸ்ட்டாக 100%நே சொல்லலாம், 100% இருக்காது. எக்ஸ்ட்ரீம்லி ரேர் சுச்சுவேஷனில் தான் அது வந்து கேன்சரஸாக மாறும், ஜென்ரலாக மாறாது. இந்த கட்டி யாருக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஒன்று சைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த கட்டி. இன்னொன்று கர்ப்பப்பையில் அந்த கட்டி எங்கே இருக்குது, லொக்கேஷன், அதை பொறுத்து இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தான். கட்டி வந்து கர்ப்பப்பைக்குள்ளாரியே இருக்குது, அதாவது கேவிட்டின்னு சொல்லுவோம், உள்ளாரியே இருக்குன்னா சைஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் இருந்தாலும் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், பெயின் எல்லாமே கொடுக்கும். கர்ப்பப்பை சுவரில் இருக்கிற கட்டிகள் ஒரு 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் ஆனால் பீரியட்ஸ் அப்போ வலி கொடுக்கலாம், பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் வந்து கொடுக்கலாம். கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற கட்டி சொன்னேன் இல்லையா, அது வந்து சம்டைம்ஸ் மிஸ்கேரியேஜஸ், அபார்ஷன்ஸும் காஸ் பண்ணும். கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்க கட்டிகள் பெரும்பாலும் எவ்வளோ பெரிய சைஸ் ஆனாலும் ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அவ்வளோ வர வரைக்குமே ப்ராப்ளம்ஸ் கொடுக்காது. பட் அதுக்கப்புறமா போகும்போது சரௌண்டிங்கில் இருக்கிற ஆர்கன்ஸ், அதாவது யூட்ரஸ்க்கு முன்னாடி இருக்கிற யூரின் பேக்கையோ பின்னாடி இருக்கிற மோஷன் பேக்கையோ கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால யூரினேஷன்லையோ மோஷன் போகிறதுலையோ ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் ப்ரெஷர் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், ப்ரெஷர் சிம்டம்ஸ் கொடுக்கலாம். ஸோ 3 விஷயங்களை பொறுத்தது ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது. தேங்க்யூ.